ஹாய் மை டியர் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாங்களா? ஒரு நாள் மாலை நேரத்தில் தாத்தா தன்னுடைய பேரனுக்கு நீதி கதையும் ஒன்று சொல்கிறார். அதாவது நமக்குள்ளே 2 குணங்கள் தினந்தோறும் சண்டையிட்டு கொண்டே இருக்குது. முதல் குணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல பண்புகள், அதாவது மற்றவர்களை மதித்தல், அன்பாக இருத்தல், உயர்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ளுதல், பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துதல், அன்றாட கடமைகளை செய்தல். உங்களுக்கு பார்த்தோம்னா தினந்தோறும் என்ன வீட்டு பாடம், பள்ளிக்கூடத்தில் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை தினந்தோறும் செய்தல், நமக்கு நாமே நம்மை சுத்தப்படுத்தி கொள்ளுதல், இதெல்லாம் நல்ல பண்புகள். இன்னொரு குணம் என்னென்னா பொறாமை, பொய் பேசுதல், மற்றவர்களையே பற்றி நினைக்கிறது, தேவையில்லாத சொற்களை பேசுகிறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி இன்னொரு குணம். இந்த 2 குணங்களும் தினந்தோறும் சண்டையிட்டு கொண்டே இருக்காமா. இதை தாத்தா சொல்லிகிட்டே வர்றாரு பேரன்கிட்ட. நீ எந்த குணங்களை வளர்த்துப்பேன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பேரன் சொல்கிறான், தாத்தா நான் எந்த குணத்தை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, நீ நல்ல குணங்களுக்கு தினந்தோறும் உணவிட்டு வளர்த்தினா உன்னோடக்குள்ளேயே என்னாகும், அந்த நல்ல குணங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தீய குணங்களுக்கு நீ, தீய பண்புகளுக்கு நீ அடிமையாகக்கூடாது. அது வரும் மனசுக்குள்ளே, அது வந்தாலுமே அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. நல்ல குணங்களை மட்டும் வளர்த்துக்கணும். நல்லதையே செய்வோம், நல்லதையே நினைப்போம். அப்படி செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நன்மை மட்டும்தான் நடக்கும். எண்ணங்கள் தான் வாழ்க்கையாகும் இல்லைங்களா? அப்போ நல்ல எண்ணங்களையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்.